வணக்கம். இன்னைக்கு நம்ம பிசிஏவோட நவம்பர் 2023 அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து செக்ஷன் சியில் ஒரு ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 20 பார்க்கலாம். நேற்று வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஸ்டின் நம்பர் 24 பார்த்துருக்கோம். ஸோ இந்த செக்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இது மூணுமே நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு, பர்டிகுலர்ஸ், டெபிட் சைடில் அமௌண்ட் இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி கிரெடிட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா டேட்டு, பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் இந்த காலம் நம்ம கிரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 2 ஓப்பனிங் ஸ்டாக் கொண்டு வந்துடுவோம். நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க சம்மில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொண்டு வந்திருக்கு. 5200, தென் 2 பர்ச்சேசஸ் 15,000 அண்ட் தென் பை சேல்ஸ் 25,000. க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிரெடிட் சைடில் வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் வரும். ஸோ பை க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ இப்போது அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 30,000. இப்போது இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெபிட் சைடில் 9,800 வருது. அதுதான் வந்து கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நம்மளோட பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் 9,800. அண்ட் தென் டெபிட் சைடில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரிஸ் 2,000, அதோட அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் ஒரு 300 இருக்குது, அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1,500, அதாவது ப்ரீபெய்டு ரெண்ட் இருக்கிறதுனால அதை லெஸ் பண்ணிக்கிறோம், 1,300 ஆயிடுச்சு. தென் டு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 300, டு டெப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி பார்த்தீங்கன்னா 1,000. அதுக்கப்புறம் இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 9,800. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4,900 டெபிட் சைடில் வருது. ஸோ அது வந்து என்னது அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பேலன்ஸ் ஷீட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2021. ஸோ லைபிலிட்டிஸ் அமௌண்ட் காலம், அதே மாதிரி அசெட்ஸ் அமௌண்ட் காலம். ஸோ இன்னர் காலம் அவுட்டர் காலம் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த இதுலேயே வந்து இன்னர் காலம் மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸ் சைடில் கேபிட்டல் வந்து நம்மளுக்கு 40,000 கொடுத்துருக்கு. அதோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணிங்கன்னா 4,900 இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதை ஆட் பண்ணி மைனஸ் ட்ராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5,000. இதோட நெட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 39,900. தென் கிரெடிட்டார்ஸ் 1,000, அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் 300. தென் மெஷினரி பார்த்தீங்கன்னா அசட் சைடில் பார்த்தீங்கன்னா 26,000 லெஸ் டெப்ரிசியேஷன் 1,000 பண்ணிங்கன்னா 28,000 மெஷினரியோட வேல்யூ 1,000, தென் 27,000. பேங்க் பார்த்தீங்கன்னா 4,500, கேஷ் 2,000, டெட்டாஸ் 2,500, க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்கு 5,000, ப்ரீபெய்ட் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 200. ஸோ இதோட டோட்டல் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 41,200 கிடைக்குது. தட் மீன்ஸ் டேலி ஆகுது, லைபிலிட்டி அண்ட் அசட் சைட் டேலி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 20ல் பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 41,200. அண்ட் தென் கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9,800, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4,900. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஹோப் எல்லாருக்கும் இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.